இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறையாட்சி மலரக்கூடிய நிலையில் என்னுடைய வாழ்வுக்கான எல்லா மகிழ்ச்சிக்கான காரணங்களை நான் எப்படி தேடிக்கொண்டிருக்கின்றேன்? என் வாழ்வில் மகிழ்ச்சி எப்படி என்னில் வெளிப்படுகிறது? அல்லது என்னால் ஒருவர் மகிழ்ந்து எப்படி அக்களிக்கின்றார்கள், பேருவகை கொள்கின்றார்கள் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் சற்று சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகங்களும் ஏன் நம்முடைய வாழ்க்கையும் இன்று இந்த வழிபாடோடு ஒப்பிட்டு பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவை திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறாக நம்மை கொண்டாட அழைப்பு விடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சி என்பது அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத ஒரு கொடை. அந்த கொடையை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியின் மனிதனாக இந்த மண்ணுலகில் வாழுகின்றேன். அந்த மகிழ்ச்சியை நான் இன்னும் அதிகமாக பெறுகின்ற பொழுது பெரும் உவகையோடு பெரும் மகிழ்ச்சியோடும் நான் மாறக்கூடியவனாக இருக்கின்றேன். என்னில் இருக்கின்ற அந்த கவலைகளும் என்னில் இருக்கின்ற துன்பங்களும் துயரங்களும் மறைக்கப்பட்ட நிலையில் இந்த மகிழ்ச்சி என்னை இன்னும் ஒரு நிலையில் உயர்த்தக்கூடியதாக, வளர்ந்து செழித்து வளரக்கூடிய ஒரு நிலையில், என்னையே பக்குவப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த மகிழ்ச்சி மாறக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தோட்டக்காரன் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்று 2 பானைகளில் தண்ணீர் எடுத்து வருகின்றான். அந்த தண்ணீர் எடுத்து வருகின்ற பொழுது அந்த 2 பானைகளும் சண்டை போட்டுக் கொள்கின்றன. ஒரு பானை இன்னொரு பானையை பார்த்து கேட்கிறது, அந்த பானை ஓட்டையாக இருந்ததால் உன்னுடைய தண்ணீர் எடுக்கின்ற தண்ணீர் எல்லாம் வீணாய் போகின்றது, அதாவது நீ இந்த மண்ணுலகில் இருப்பதற்கு வீண் என்று சொல்லி இந்த 2 பானையும் சண்டை போட்டுக் கொள்கின்றன. அந்த தோட்டக்காரர் அந்த ஆற்றங்கரையில் போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வது வழக்கம். இப்படி போகின்ற பொழுது வருகின்ற பொழுதெல்லாம் அந்த 2 பானைகளும் தனக்குள்ளே சண்டை போட்டு கொண்டன. நீர்தான் உயர்ந்தவன், நான் தான் உயர்ந்தவன், நீர் உடைந்து போனவன், நான் நல்லா இருக்கின்றேன் என்று இப்படி 2ம் வாக்குவாதம் செய்து கொண்டன. அப்பொழுது அந்த உடைந்து போன அந்த ஓட்டை உள்ள அந்த பானை அந்த தோட்டக்காரனிடம் இவ்வாறாக கேட்டதாம், என்னை ஏன் இப்படி படைத்தாய்? நீ பயன்படுத்துகிற தண்ணீர் எல்லாம் வீணாய் போகிறதே, என்னை பார்த்து இந்த பானை என்னை ஏளனமாக சிரிக்கின்றதே என்று அந்த ஓட்டை பானை அந்த தோட்டக்காரனை பார்த்து கேட்டதாம். அதற்கு அந்த தோட்டக்காரர் அழகாக இவ்வாறாக சொன்னார், நீர் வீணானவன் அல்ல, நீர் வெற்றானவன் அல்ல. இந்த உலகத்தில் நீ ஓட்டையாக இருந்தாலும் உன்னுடைய அந்த நொறுக்கப்பட்ட நிலையில் தண்ணீர் எடுத்து வருகின்ற பொழுது நீர் அந்த இடங்களிலெல்லாம் நீர் பார்த்தாயா என்று கேட்டார். அந்த தண்ணீர் எடுத்து வருகின்ற இடங்களெல்லாம் நீர் பார்த்தாயா என்று அந்த தோட்டக்காரன் அந்த ஓட்டப்பானையை பார்த்து கேட்ட பொழுது நான் பார்க்கவில்லை, நாளை செல்வேன், நீ பார் என்று சொன்ன பொழுது மீண்டும் அந்த தோட்டக்காரன் அந்த ஆற்றுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறார். அந்த ஓட்டப்பானையிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுகின்ற இடமெல்லாம் பூக்களாக அந்த இடத்தில் வளர்ந்திருந்ததாம். வறட்சியான அந்த இடத்திலெல்லாம் இந்த தண்ணீர் விழுந்த இடமெல்லாம் பூச்செடிகள் வளர்ந்து இன்னும் அதிக அந்த இடத்தில் இயற்கைக்கான எல்லா சூழ்நிலைகளுமே அந்த பானை கொடுத்திருப்பதை அந்த பானைக்குரிய பெருமையாக அது நினைத்து மகிழ்ச்சியோடு இருந்தான். என்னிலிருந்து நான் உடைக்கப்பட்டாலும் அது பிறருக்கு வாழ்க்கை தரக்கூடியதாக இருந்ததை என்று அந்த பானை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதான். நானும் பிறருக்கு உதவுகின்றேன் என்றால் என்னுடைய மகிழ்ச்சி என்பது பிறருக்கும் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய துன்பங்களில் நான் உழன்றிருந்தாலும் பிறருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த பூக்களாக பூக்கக்கூடிய நிலையிலே பிறரை வாழ வைக்கக்கூடிய இருக்கின்றேன் என்று அந்த பானை தன்னையே அது பெருமையாக நினைத்து கொண்டதாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களுடைய முழுமையாக நாம் பார்க்கின்ற பொழுது 3 முப்பெரும் நிலைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த படைப்பும் கடவுளுடைய படைப்பில் இந்த இயற்கை சூழ்நிலையை நாம் சந்திக்கின்றோம். அதிலும் முக்கியமாக மனிதர்கள்
கடவுள், இயற்கை, மனிதன் என்ற மூன்றும் பின்னி பிணைந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், எசாயா இறைவாக்கினர் இந்த இன்ப கனவொன்று காணுகின்ற அந்த கனவிலே நனவாகக்கூடிய ஒரு இயற்கைக்கான சூழ்நிலையை இங்கு தத்துருவமாக அவர் எடுத்து இயம்புகின்றார். இயற்கையே எனக்கு ஒரு பாடம் தருகிறது, இயற்கையே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்று இந்த எசாயா இறைவாக்கினர் அழகாக முன்குறிக்கின்றார். இந்த இயற்கை என்பது யாரை முன்குறிக்கக்கூடியது என்றால், இயேசுவை முன்குறிக்கக்கூடியதாக, இயேசு பாலனுடைய அந்த மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இயற்கைகளே இதற்கு நமக்கு ஒரு முன் உதாரணமாக சுட்டி காட்டுகிறது என்று சொல்கின்றார். அதாவது மனிதனின் விடுதலை கூறும் மலர்வதும் இயற்கையின் விழுதுகளும் எழிலாய் வளர்வதும் விடியலின் ஆரம்பமாக இருக்கிறது. பாலை நிலமும் பால்வெளி மகிழ்வதும் பொட்டல் நிலமும் பூத்து குலங்கும் மகிழ்ந்து பாடுவதிலும் லீலி போல பூத்து லெபனோனின் எழிலாய் கார்மேலின் அழகிய தோட்டமாய் சாரோனின் மென்மையின் பாலை உயர்வது போல நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள் விடியலாக மாறும் என்பதை இவர் இங்கு இயம்புகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான சூழ்நிலையில் நாம் இயற்கையோடு உறவு கொள்கின்றோம். அந்த இயற்கையோடு உறவு கொள்கின்ற நாம் எப்படி அந்த இயற்கைக்கு நாம் பதில் கொடுக்கின்றோம், அந்த இயற்கையை நாம் எப்படி பேணி காக்கின்றோம் என்பதை உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சொந்தங்கள் மற்றும் நம்முடைய சமுதாயத்தினுடைய எல்லா நிலைகளும் சென்று வருகின்றோம், போகின்றோம், வருகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இயற்கை எனக்கு என்ன தருகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது என்றால் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகின்றேன் என்பதை இயற்கை நமக்கு சொல்கிறது. இயற்கையை நான் வளர்த்து நான் அதை உயர்த்துகின்ற பொழுது நானும் வளர்கின்றேன், நானும் உயர்கின்றேன் என்பதை இந்த இயற்கை நமக்கு பாடம் படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய முழுமையான நிலையில் நாம் நம்முடைய தன்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மை நிலைகளிலும் மற்றும் நன்மைத்தனத்திலும் அழகு நிலையிலும் நாம் இறைவனை என்னாலும் ஏற்றி போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது அந்த உலகத்திலுடைய எல்லா நிலைகளுமே நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். இது எல்லாம் கொடையாக நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நான் எப்படி கொடையாக கொடுக்கக்கூடியவனாக இருக்க முடியும்? அதே போல் கடவுள் நமக்கு ஒரு இனிய நல்வாழ்வை கொடுத்திருக்கின்றார். இனிய நல்வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நல்வாழ்வை நான் எப்படி பேணி காத்துகிறேன்? என்னில் நோய்கள் வருகின்றன, என்னில் போராட்டங்கள் வருகின்றன, என்னில் இருளான ஒரு சூழ்நிலை நோக்கி என்னுடைய பாதையை நடத்துகின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானே என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் கெடுத்துக் கொள்கிறேன் என்பதற்கு மாறாக கடவுள் நல்வாழ்வை தான் கொடுத்திருக்கிறாரை தவிர அதை தவிர அவர் நம்மை கெட்ட வழியில் நடத்துவதில்லை. நம்மை நல்வழியில் நடத்துவதற்கு தான் கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்து நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு அழகான ஒரு பூமியாக இருக்கின்றது. என் தெய்வம் வாழும் இந்த பூமி எத்துணை அழகானது என்ற அந்த பாடல் வரிகளும் நாம் கேட்டிருப்போம். அதே போல்தான் இந்த கடவுளை நாம் புகழுகின்ற பொழுதும், கடவுளை போற்றுகின்ற பொழுதும் அவருடைய படைப்பாகி இந்த பிரபஞ்சத்தையும் நம்மையும் நாம் போற்றக்கூடியவராக இருந்து அந்தன் வழியாக கடவுளை நாம் மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். அதே போல் உறவுகள் மத்தியிலே நாம் எந்நாளும் பலம் சேர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த உறவுகள் என்பது இன்று சின்ன பின்னமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த உறவுகள் என்பதை நாம் இப்படி நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். ஒரு காலத்திலோ அல்லது இன்றும் கூட இருக்கின்ற இந்த கூட்டு குடும்பங்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் மற்றும் எல்லா நிலைகளுமே மகிழ்ந்து கொண்டாடுகின்ற அந்த கூட்டு குடும்பத்தில் அப்பா அம்மா பேசுகின்ற வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்டு அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம் குடும்பங்களையும் நாம் உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் வாழக்கூடியவர்களாக இருக்க அழைப்பிக்கப்படுகிறது. இந்த மும்முனை பிணைப்பு என்பது, அதாவது இறைவனோடு நான் இணைகின்றேன், இயற்கையோடு இணைகின்றேன், மனிதத்தோடு நான் இணைகின்ற பொழுது நானும் உறவில் என்னாலும் இணைக்கக்கூடியவராக இருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த மகிழ்ச்சி பொங்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவனை தேடி வந்திருக்கின்றோம். மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றது? இன்று நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்றால் நாளை எப்படி இருப்போனோ தெரியாது.
ஆனால் இன்று இப்பொழுது இந்த நொடி பொழுதே நான் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது என்னில் இருக்கின்ற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் நோய்கள் மற்றும் எல்லாவிதமான பாரங்கள் சுமைகள் குறைக்கப்படுகின்ற பொழுது நான் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவருடைய அந்த பாதத்தில் சரணகதி பொழுது நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இன்னும் அதிகமாக ஆண்டவரை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அவருடைய பிறப்பே நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்ற அந்த 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 மகிழ்ச்சியை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க நாம் தொடர்ந்து இந்த மகிழ்ச்சியோடு நாம் இணைந்து இயற்கையோடு இணைந்து மனிதத்தை போற்றி புகழ்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம். நல்லாய நேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.